அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி சிராஜன் முனீரா. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி ஸமீல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم أحسن الناس وأجود الناس وأشجع الناس قال ابن عباس وكان أجود ما يكون في رمضان. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷாபான் மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே ரமலான் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருப்பதை நாம் நினைவு கூற இந்த வாரத்திலே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மாதங்களுக்கெல்லாம் கிரீடம் என்று சொல்லப்படக்கூடிய ரமலான் மாதம் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் ரமலானுக்கு முன் எப்படி ரமலானிலே நேரங்களையும் காலங்களையும் செலவு செய்ய வேண்டும் என்று தயாரிப்புகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் ரமலானுக்கு முன்னால் நம்முடைய மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாம் எப்படியெல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை பற்றி அறிய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய சிந்தனைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை சிறந்த படைப்பினமாக படைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். சிறந்த படைப்பினமாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த அருள்களை அதிகமாக கொடுத்திருக்கிறான். நிறைந்த அருள்களையும் இந்த உம்மத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வேற எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்களை அதிகமாக தரவில்லை, சிறப்புகளை அதிகமாக தரவில்லை, நற்பேறுகளை அதிகமாக அல்லாஹ் தரவில்லை. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மட்டுமே நிறைய கொடுத்திருக்கிறான். ஜும்மாவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜும்மாவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஃபுகராக்களின் பெருநாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யூதர்கள் தான் இது போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யூதர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வணக்க நாளாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தஆலா முடிவு செய்தான் யூதர்களுக்கு. ஆனால் யூதர்கள் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை வேண்டாம், வெள்ளிக்கிழமை வேண்டாம், சனிக்கிழமையை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுகிறோம், சனிக்கிழமையை ஒரு நாள் முழுக்க இபாதத்திலேயே நாங்கள் திளைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதாக சனிக்கிழமையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். சனிக்கிழமை முழுக்க தொழுக வேண்டும் என்பதாக அவர்கள் மீது
கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அல்லாஹுவின் அருளை வேண்டாம் என்று சொன்னார்கள். 39 சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வெள்ளிக்கிழமையை நீங்கள் தொழுகும் நாளாக, வாரத்தில் ஒரு நாளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ் 39 சோதனைகளை கொண்டு சோதித்தான் என்பதாக அருள்மறையிலே வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவர்களையும் அப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? வெள்ளிக்கிழமையை நீங்கள் பெருநாளாக எடுத்துக் கொள்ளுங்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முழுக்க, வாரத்தில் ஒரு நாள் வணக்க நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே அவர்களும் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை வேண்டாம், எங்களுக்கு வாரத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இபாதத்து செய்யக்கூடிய நாளாக வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுபோன்று அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை அவர்களுக்கு நல்ல நாட்களாக, வணக்கத்திற்குரிய நாட்களாக, வாரத்தில் ஒரு நாள் வணக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, முடிவாக அவர்கள் 2 பேர்களும் அல்லாஹுவின் சொல்லை மாறு செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய தண்டனைகளை கொடுத்தார். கிறிஸ்தவர்களை உருவாட்டங்களை பண்ணினார், பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றிவிட்டான் என்று வரலாறுகள் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்கினியவர்களை, அல்லாஹுவின் சட்டத்தையும் அல்லாஹுவினுடைய கடமைகளையும் யார் மறுக்கிறார்களோ, அதற்கு மாறு செய்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வெள்ளிக்கிழமையை யூதர்களுக்கு வாரத்தின் ஒரு நாள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது, வெள்ளிக்கிழமையை கிறிஸ்தவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வழி தவறி போய்விட்டார்கள். நமக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளிக்கிழமையை தொழுகை நாளாக அமைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன்படி ஏற்றுதான் நாம் இந்த சமுதாயம் மற்ற சமுதாயத்தை போன்றல்ல, வெள்ளிக்கிழமை கூட அவர்களுக்கு பெருநாளாக கருதப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்களில் ஒன்று வெள்ளிக்கிழமை. வாரத்தில் ஒரு நாள், சரியாக வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி அந்த அருளை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த பரக்கத்துக்கு அதிகமான நிறைய பரக்கத்துக்கள் இருக்கிறது, அதை நினைத்து பார்ப்பதில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தைய சமுதாயங்கள் எல்லாம் தவறு செய்தால் அது தவறாகத்தான் கருதப்படும். அவர்கள் வீடுகளிலே இன்ன மனிதர் இன்ன தவறை செய்தார் என்றெல்லாம் எழுதி போடப்படும். அவர் விபச்சாரம் செய்தால் மறுநாள் காலை அவர் பெயரை போட்டு அவர் வீட்டிலேயே இவர் விபச்சாரம் செய்தார் என்பதாக எழுதப்படும். திருடினால் அவருடைய தவறுகள் எல்லாம் வெளியிலே எழுதி போடப்படும், இது வெளியிலே காட்டப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கின்ற பரக்கத்துகளிலே அவர்கள் செய்கின்ற பாவங்கள், அவர்கள் செய்கின்ற தவறுகள் அனைத்தையுமே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். நம்மிலே நிறைய பேர்கள் தவறு செய்கிறோம். அந்த தவறுகளை வெளியே காட்டினால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறந்த உம்மத்திற்கு சிறந்த நிஅமத்துக்களை பெற்று தந்திருக்கிறார்கள். அதனால் இந்த உம்மத்துக்கள் செய்கின்ற தவறுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கிறான். மற்ற உம்மத்துகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அவர்கள் செய்த தவறுகள் தவறுதான், அவர்கள் செய்த தவறுகளை நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இதற்கு முன் உண்டான எல்லா சமூகத்தவர்களுக்கும் அல்லாஹ் தவறுகளை தவறாகத்தான் அங்கே எழுதப்படுமே தவிர உம்மத்தே முஹம்மதியா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தவறுகள் செய்தால் அவர்களுக்கு தௌபா செய்து மன்னிப்பு கிடைக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களில் ஒன்று என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு மனிதன் மறதியாக செய்து விட்டால் அவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறதியாக செய்தாலும் சரி, நினைவோடு செய்தாலும் சரி, மற்ற சமுதாயத்திற்கு அது தவறாகத்தான் எழுதப்படும். இந்த உம்மத்தே முஹம்மதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துமார்களுக்கு மறதியாக செய்தவைகளை மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் ஒரு மனிதன் நோன்பு காலங்களிலே மறதியாக அவன் சாப்பிட்டு விட்டால் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு மனிதன் உம்மத்தே முஹம்மதியாக்களிலே ஒரு மனிதன் தொழுகை நேரங்களிலே கூடுதல்கள் குறைதல்கள் ஏற்பட்டு விட்டால் மறதியாக, அதற்காக வேண்டி சஜிதா சஹூகள் செய்து மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் தவறாக எண்ணுவதினால் அவனுடைய பாவங்கள் எழுதப்படும். முந்திய சமுதாயத்திற்கு எண்ணத்தினால் எண்ணப்படக்கூடிய பாவங்கள் அனைத்துமே பாவங்களாகவே எழுதப்படும் என்பதாக முந்திய சமுதாயம், யூதர்கள், கிறிஸ்தவர்களை போன்ற சமுதாயத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எண்ணத்தின் ஓட்டங்களை கூட, பாவமான நிய்யத்துகளை கூட அங்கே எழுதப்படும் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எண்ணங்களில் தவறாக வரக்கூடிய எண்ணங்களை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த சமுதாயத்திற்கு என்று சொன்னார்கள். தவறாக ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான், அவனுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் அப்படித்தான். ஒரு சஹாபி வேட்டையாடுவதற்காக வேண்டி காட்டுக்கு சென்றார். காட்டிலே மானை வேட்டையாடுகின்ற நேரத்திலே, அம்பை விடுகின்ற நேரத்தில் தவறுதலாக வேறொரு மனிதனின் மீது போய் பட்டுவிட்டு அவன் அங்கே இறந்து போனான், கொலை செய்யப்பட்டான். அவன் இறந்து போனதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தவறுதலாக அந்த கொலை செய்யப்பட்டதற்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையில் கூடுதல்கள் குறைத்தல்கள் ஏற்பட்டு விட்டால் அதனால் சஜிதா சஹூகளை செய்து அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவமான சிந்தனைகள், இந்த சிந்தனைகளின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவரை தப்பாக நினைக்கிற நிலைமைகளை உருவாக்கிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தப்பாக எண்ணாதீர்கள் அடுத்தவர்களை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி எண்ணி விட்டால் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியமத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. அடிப்படையாக நாம் சொல்லுகின்ற நேரத்திலே நிறைய இடங்களை அல்லாஹ் புனிதமான இடங்களாக ஆக்கியிருக்கிறான். இந்த சமூகத்திற்கு நிறைய இடங்களை புனித இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. மற்ற சமூகங்களுக்கு அப்படி அல்ல. இந்த இடங்களிலே மிக புனிதமான இடங்கள் மக்கா என்று சொல்லப்படுகிறது. மக்காவிலே அமல் செய்வதனால் நிறைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. மதீனா என்று சொல்லப்படுகிறது. மதீனாவிலேயும் அமல்கள் செய்வதனால் நிறைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த இல்லங்களிலேயும் இறை இல்லங்களிலே நீங்கள் வணங்குவதனால் நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துகளுக்கு சொல்லி காட்டினார்கள். நியமத்துக்கள் அள்ளி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். நிறைய காலங்களை இந்த உம்மத்திற்கு புனிதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். வெள்ளிக்கிழமை, ரமலானுடைய 30 நாட்கள், ரமலானுடைய கடைசி 10கள், ரமலானினுடைய லைலத்துல் கதிர் இரவுகள், பெருநாட்களினுடைய இரவுகள், இப்படியே நிறைய இரவுகளையும் நாட்களையும் நேரங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமாக ஆக்கி தந்திருக்கிறான். சில மனிதர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திலேயே புனிதர்களாக ஆக்கி தந்திருக்கிறான். நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்களை அல்லாஹு தஆலா புனிதர்களாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், மூமின்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதர்களாக ஆக்கி தந்திருக்கிறான் என்பது இந்த இஸ்லாமியர்களுக்கு, மூமின்களுக்கு கொடுக்கப்பட்ட ரஹமத்துக்கள் என்று சொல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்துகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். சில நேரங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
புனிதமான இந்த ரமலானிலேயே நிறைய விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்தாக கொடுத்திருக்கிறான் இந்த உம்மத்திற்கு. பத்ரு போர்க்களத்தை வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்தான். ரமலானிலே அவர்கள் பட்டினியும் பசியுமாக இருக்கின்ற நேரத்தில் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியை கொடுத்ததற்கு காரணமே இந்த ரமலானின் புனிதத்தின் காரணமாகத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. மக்கா வெற்றி கூட இந்த ரமலானில் தான் கிடைக்கப்பட்டது. தபூக் போர்க்களம் ஆரம்பத்தினுடைய நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதும் ரமலானுடைய மாதத்தில் தான் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸ்பெயினிலே நிறைய பெரிய பெரிய கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதும் ரமலானில் தான் என்பதாக சொல்லப்படுகிறது. வெற்றியை கொண்டு ரமலான் மிகப்பெரிய வெற்றி மாதம் என்பதாகவும் ரமலானுக்கு ஒரு பெயரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டினார்கள். லாத் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய சிலைகளை கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான் மாதத்தில் தான் அது உடைத்தெறியப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. ரமலான் இன்னும் ஒரு வாரத்திற்கு பின்னால் நம்மை சந்திக்க போகிறது. இந்த ரமலானை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? ரமலான் ஆரோக்கியமாக நம்மை சந்திக்க வேண்டும். ரமலானை நாம் ஆரோக்கியமாக சந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதற்கு முன் ஏற்பாடுகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு தயாரிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு வார காலங்கள் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு நீங்கள் தயாரிப்பு 2 மாதத்திற்கு முன்னாலே நீங்கள் தயாராகி விடுங்கள் என்பதை பெருமானார் ரஜப் பிறந்த உடனே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய தயாரிப்பை 2 மாதத்திற்கு முன்னாலே தயாரித்துக் கொள்ளுங்கள், ரெடியாகிக் கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாசத்துக்கு முன்னாலேயே நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபிலிருந்து ஆரம்பமாகி ஷாபானுடைய 2 மாதங்கள் ரஜபும் ஷாபானும் முடிந்து 3ஆவதாக ரமலானை பெறக்கூடிய இந்த மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை சரிபடுத்த வேண்டும்? எப்படி நாம் நோன்பை சந்திக்க வேண்டும்? எப்படி நாம் நோன்பை திறக்க வேண்டும்? எப்படி தராவியை நாம் தொழ வேண்டும்? இதற்கெல்லாம் ஒரு ஷெட்யூல்டு நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். அட்டவணைகளை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் சரிபடுத்திக் கொள்வது நம் மீது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலிலே நாம் தொழுகையை சீர்படுத்த வேண்டும். தொழுகையை நாம் சீர்படுத்த வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிலே நிறைய பேர்கள் வாரத்தில் 1 நாள் தொழுகிறோம். இல்லை, சிலர்கள் வருடத்தில் 2 நாள் தொழுகிறோம். சிலர்கள் டெய்லி 5 நேரம் தொழுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, எப்படி தொழுகையாளிகள் பல வகையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிமினுடைய தொழுகையின் தரம் எப்படி இருக்க வேண்டும்? முஸ்லிம் எப்படியெல்லாம் தொழுகையை அவன் நிறைவேற்ற வேண்டும்? அவனுடைய தரங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இப்னு கய்யும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான முறையிலே தொழுகையை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களை பல வகையாக பிரிப்பார்கள். அதிலே ஒன்று சொல்லுவார்கள், தொழுகை வாரத்தில் 1 நாள் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். வாரத்தில் 1 நாள் தொழக்கூடியவர்கள் அக்கிரமக்காரர்கள். அல்லாஹ்வின் கடமையை அவர்கள் ஊதாசீனியப்படுத்துகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையாளிகள் தான் வாரத்தில் 1 நாள் தொழக்கூடியவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1 நாள் தொழ வேண்டிய ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் தொழ வேண்டிய ஒவ்வொரு முஸ்லிமும் வாரத்தில் 1 நாள் தொழுதால் அல்லாஹ்விற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறார்களா? இல்லை. அதனால் தான் அவர்களுக்கு அக்கிரமக்காரர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, சில நபர்கள் இருக்கிறார்கள், 5 நேரமும் சரியாக தொழுகுவார்கள், ஆனால் தொழக்கூடிய நேரத்தில் சிந்தனைகள் வேறு பக்கம் இருக்கும். இப்படி ஒரு தொழுகையாளிகள் இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். வாரத்தில் 1 நாள் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள்,
சிலர்கள் தினந்தோறும் 5 நேரம் தொழுகுவார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் தொழுகையில் இருக்காது. தொழுகை மட்டும் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், உள்ளங்கள் வெளியே இருக்கும். இப்படிப்பட்டவர்களும் சிலர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் 2ஆம் பிரிவினர்கள் என்று சொன்னார்கள். தொழுகையிலே 3ஆம் பிரிவினர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அவர்கள் 5 நேர தொழுகைக்கு வருவார்கள், பல சிந்தனைகளும் வரும். அந்த சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் முறியடிப்பதற்காக வேண்டி போராடுவார்கள், தடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு குறிப்பினர்களும் இருப்பார்கள், இப்படிப்பட்ட ஒரு பிரிவினர்களும் இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். 4ஆவதாக ஒரு மனிதர் இருக்கிறார்கள். அவர்கள் தொழுகுவார்கள், சிந்தனைகள் வராது. அவர்கள் சிந்தனை வந்தாலும் அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒரு பிரிவினர்கள் என்று சொன்னார்கள். 5ஆவது ஒரு நபர்கள் இருக்கிறார்கள். தொழுகைக்கு வந்து நின்று விட்டால் வேறு எந்த சிந்தனையுமே வராது. தொழுகையிலே வந்து நின்று விட்டால் எந்த சிந்தனையுமே வராது. அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அந்த 5 நபர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை சொல்லுவார்கள். முதல் வகை தண்டனைக்குரியவர்கள், கடுமையான தண்டனைக்குரியவர்கள். வாரத்தில் ஒரு நாள் தொழக்கூடியவர்கள், கடுமையான தண்டனையை அவர்கள் சந்திப்பார்கள், நன்மை ஏதும் இல்லை அவர்களுக்கு. 2ஆவது வகையினர்கள், அவர்களுக்கு கடுமையாக தண்டனைகள் உண்டு, ஆனால் விசாரணைகள் அவர்களுக்கு கடுமையாக இருந்தாலும் நன்மைகளும் இல்லை என்று சொன்னார்கள். 3ஆவது வகையினர்கள், அவர்களுக்கு நன்மை இல்லை, தொழுகையை கொண்டு சில பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். 4ஆவது வகை, அவர்களுக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும் என்று சொன்னார்கள். 5ஆவது வகையினர்கள், அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும், சுவனம் கிடைக்கும், நல்ல நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹும் அவர்களுக்கு கிடைத்து விடுவான் என்று சொன்னார்கள். இந்த 5 தரத்தில் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டும். முதலிலே ரமலானுக்கு முன்னால் தொழுகையை சரிப்படுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னால் தொழுகையை, 5 நேர தொழுகையை சரியான முறையிலே தொழக்கூடியவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். ரமலானின் மட்டும்தான் நான் தொழுவேன் என்று சொன்னால் அது அல்லாஹுவை ஏமாற்றுவதல்ல, அவர்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரமலானிலே பார்த்தால் இடம் பற்றுவதில்லை பள்ளிவாசலிலே. ரமலானுக்கு நமக்கு நினைவு வருகிறது, பள்ளிவாசலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமாண்டு. ரமலானுக்கு பின்னால் பார்த்தால், ஜும்மாவினுடைய பயானை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பார்த்தால் 4 பேர்கள் 5 பேர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலைகளை நாம் சந்திக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுக்கு முன்னால் நாம் தொழுகையை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். 2ஆவது, ரமலானுக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நாமும் குர்ஆனும் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் காலங்களிலாவது குர்ஆனை தொட வேண்டும், தொடர்போடு இருக்க வேண்டும். மொபைலின் தொடர்பிலே நாம் 24 மணி நேரமும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மொபைல் இல்லைன்னா உயிரே இல்லை நமக்கு. செல் இல்லை என்று சொன்னால் சொல்லும் இல்லை, செயலும் இல்லை. இன்றைய சமூகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனோடு ரமலானில் தொடர்பு கொள்வதற்கு இப்பொழுதிருந்தே தயாரிப்புக்கு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு அருளப்பட்ட அற்புதங்களிலே முதல் அற்புதம் குர்ஆன் தான். 2ஆவது அற்புதம் பெருமானார் மேராஜிற்கு சென்று வந்தது. நிறைய அற்புதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அற்புதங்களிலே முதல் அற்புதம் இந்த திருக்குர்ஆன். உங்கள் வாழ்விலே வெற்றிக்கும் தோல்விக்கும் மிக முக்கியமாக இருப்பது குர்ஆன் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லா துறைகளிலேயும் நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். மருத்துவ துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். குடும்பவியலை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் வழிகாட்டும். விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் வழிகாட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள். குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அது ரமலான் உங்களுக்கு மிக முக்கியமானது. ரமலானில் தான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் தான் ரமலான், ரமலான் தான் குர்ஆன்.
குர்ஆனுடைய கடமைகள் சில இருக்கிறது என்பதையும் பெருமானார் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகையில் எப்படி நமக்கு 5 நேரங்களிலும் எப்படி கடமையாக செய்ய வேண்டுமோ அதே போன்று குர்ஆனையும் நீங்கள் அதற்குண்டான கடமைகள் சில இருக்கிறது. ஒன்று, மனனம் செய்ய வேண்டும். என்ன சொல்லிட்டீங்க, மதரசாவுக்கு போக முடியாது. இப்ப மனனம் செய்ய வேண்டும், குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். குர்ஆனுடைய ஹக் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிம்களும் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் எல்லாம் வருடங்கள் 70 ஆகிவிட்டாலும் 80 வயது ஆகிவிட்டாலும் 10 சூறாவுக்கு மேல் நாம் மனப்பாடமாக வைத்திருப்பதில்லை. இயற்கை அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குர்ஆனை நீங்கள் மனனம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். முடிந்தவரை மனனம் செய்ய வேண்டும். ரமலான் அதற்கு ஒரு பெரிய பாடம். ரமலானிலே நாம் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்ய வேண்டும். சூரத்து கடைசியா இருக்கக்கூடிய அம்மா ஜுசு அம்மாவை 30வது ஜுசுவை விலகுவாக நாம் மனனம் செய்து கொள்ளலாம். ஆனால் முடிந்தவரை ரமலான் மாதத்திலாவது குர்ஆனை மனனம் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். குர்ஆனை பார்ப்பதே அரிது. குர்ஆனை பார்ப்பதே இன்றைய காலகட்டங்களிலே அரிதாக இருக்கிறது. காலையில பேப்பர் படிக்கிறதுக்கு மணிக்கணக்கில் நம்ம டீ கடையில் உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறோம், புத்தகங்களை படிக்கிறோம், பத்திரிகைகளை படிக்கிறோம். இவைகளெல்லாம் நம் நேரங்களை எல்லாம் காலங்களை எல்லாம் வீண் விரயமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய, நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் டிவிகளை நோண்டி பார்த்து கொண்டிருக்கிறோம், ஊடகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை இந்த கண்கள் பார்ப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை பாருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். எல்லாத்துக்கும் பதில் வைத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை பாருங்கள், தினந்தோறும் குர்ஆனை பாருங்கள். அந்த குர்ஆன் உங்களினுடைய மறுமை வாழ்க்கையிலே, கபருடைய வாழ்க்கையிலே அது சாட்சியாக புர்ஹானுன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூறுன் என்று சொன்னார்கள், அது ஒளியாக இருக்கும். கையிலேயே நாம் நெய்யை வைத்துக் கொண்டு வெண்ணெய் களைந்து கொண்டிருக்கிறோம், வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய் களைந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். இது ரமலானிலே நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்னால் அந்த பழக்கம் இருந்தால் ரமலானிலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய நேரங்கள் குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறி போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுங்கள், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஓதுங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதனால்தான் குர்ஆனை நீங்கள் ஓத முடியாது விட்டால் காதிலாவது கேளுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய வசனங்களை காதிலாவது கேளுங்கள், அதனால் உங்களுக்கு ரஹமத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் தராவி தொழுகையிலே குர்ஆன் ஓதப்படுகிறது. ஓத தெரியாதவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தராவியிலே 30 ஜுசுக்கள் ஓதப்படுகிறது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஜூஸ் அல்லது 1.25 ஜூசுகள் அல்லது 1.5 ஜூசுகள் 27 நாட்கள் குர்ஆனை முக்கம்மல் பண்ணப்படுகிறது, கத்தம் செய்யப்படுகிறது. இவையெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. தராவியை தொழுகையை தவறாமல் வந்தோம் என்று சொன்னால் குர்ஆனை கேட்ட நன்மைகளும் கிடைத்துவிடும் என்பதை இந்த ரமலானுக்கு உண்டான தயாரிப்பிலே நாம் இருந்து கொள்ள வேண்டும். ரமலானிலே முக்கியமான ஒரு குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூத் என்று சொன்னார்கள், கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் பிறந்து விட்டால் புயல் காற்றை விட கொடையை அள்ளி கொடுப்பார்களாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடையை அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் 11 மாதங்களிலே சம்பாதித்த செல்வங்களை நிறைய கொடுத்திருக்கிறான் எனக்கு. ரமலானிலே அளவில்லாமல் அதனை நான் அள்ளி கொடுப்பேன் என்று அள்ளி கொடுங்கள். ஆனால் நாம் இங்கு கிள்ளி கொடுக்குகிறோம். அல்லாஹ் அள்ளி கொடுக்குகிறான், நாம் கிள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அள்ளி கொடுக்குகிறான். நீங்கள் சம்பாதித்ததிலே 100க்கு 2 ரூபாய் 50 காசுகளை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மிடத்திலே கிள்ளிதான் கொடுக்க சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். ரமலான் வந்துவிட்டால் நீங்கள் 1க்கு 70 மடங்குகள் உங்களுக்கு எழுதப்படும். நஃபிலான வணக்கங்கள் ஃபரலாக எழுதப்படும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரமலான் வந்துவிட்டால் காசுகளை அள்ளி எறையுங்கள் என்பதாக சொன்னார்கள்.
அதே போன்றுதான் சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புறம் பேசக்கூடியவர்கள் இது மட்டும்தான் கொடை என்பதல்ல, காசு கொடுப்பது மட்டும்தான் கொடை என்பதல்ல. கொடை என்பது நிறைய வகைகள் இருக்கிறது. அதிலே ஒன்றை சொல்லுகிறேன். புறம் பேசியவர்கள், நாம் நிறைய பேர்களை புறம் பேசியிருப்போம். நம்மை நிறைய பேர்கள் புறம் பேசியிருப்பார்கள், இட்டுக்கட்டி இருப்பார்கள். ரமலானிலே அவர்களை எல்லாம் நான் மனமாற மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள், அதுவும் உங்களுக்கு கொடை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களும் அடுத்தவர்களை புறம் பேசாதீர்கள், அடுத்தவர்களின் புறம் பேசியதையும் மன்னித்து விடுங்கள். இதனால் உங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கின்ற நிறைய விஷயங்களை அல்லாஹ் நிறைய கொடுத்து கொண்டே இருப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். கடைசியாக ஒன்று சொல்லி முடிப்பேன். 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் 2 விஷயத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று உடல், இன்னொன்று ரூஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உடலை வளர்ப்பதற்காக வேண்டி உணவுகளை சாப்பிடுகிறோம். இந்த உடலை அழகுபடுத்துவதற்காக வேண்டி ஆடைகளை போடுகிறோம். இந்த உடலை நாம் அழகுபடுத்தி மற்றவர்களுக்கு மத்தியிலே சம்பாதிப்பதற்காக வேண்டி பேசுகிறோம். பல வித்தைகளை செய்கிறோம். இவைகளையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் உடலை கொண்டு படைத்திருக்கிறான், இன்னொன்று ரூஹை கொண்டு படைத்திருக்கிறான். உடலுக்கு நிறைய கொடுக்குகிறோம், உணவை கொடுக்குகிறோம், ஆசைகளை பூர்த்தி செய்கிறோம், என்ன தேவைகளோ அனைத்தையும் நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம். ஆனால் ரூஹுக்கு பாடங்கள், ரூஹுக்கு உணவு என்னவென்று சொன்னால் அதுதான் ரமலானில் கிடைக்கின்ற அமல்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடலுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகளை போன்று உயிருக்கு நாம் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். 11 மாதங்கள் பாவத்திலேயே கழித்திருக்கிறோம். கண்களை பாவம் கொண்டே பார்த்திருக்கிறோம், கைகளை பாவத்தின் மூலமாக செய்திருக்கிறோம், உள்ளத்தை பாவத்தை கொண்டே நினைத்திருக்கிறோம், நடைகளை கூட, அடுத்தவர்களை பார்க்கின்ற பார்வைகள் கூட பாவங்களை கொண்டே நிறைத்து வைத்திருக்கிறோம். 11 மாதங்கள் பாவத்திலேயே நாம் உடலை பூராவும் பாவக்கரைகளாக வைத்திருக்கின்ற நாம் ரமலானின் மாதத்திலாவது பாவங்களிலிருந்து விடைபெறுவதற்காக வேண்டி நாம் மன்னிப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். 2 விஷயங்களை ரமலானில் நீங்கள் அதிகமாக கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு, நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு தந்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்று காலங்கள் முழுக்க நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் கழிப்பதற்காக வேண்டிய சீசனாக காற்றுள்ள போதே தூத்திக் கொள்ளக்கூடிய ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானிலாவது நாம் 5 நேர தொழுகைகளை தொடர்படியாக ரமலானும் ரமலானுக்கு பின்னாலும் வரக்கூடியவர்களாக நம் அமல்களை தொடர்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானிலே அமல்களை கொண்டு ரமலானை வரவேற்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானிலே முழுமையாக பரக்கத்துக்கள், ரஹமத்துக்கள், மக்ஃபிரத்துக்கள், நரக நெருப்பிலிருந்து விடுதலைகள் இவைகளையெல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதுடன் ஆரோக்கியமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இந்த ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் ஆண் பெண் அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.